மேஷியம்க்கு நல்லாதான் இருக்கு. கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. நல்லா காசு வரும்னு சொல்லியிருக்கீங்க. அது மெயினா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. காசு நல்லா வரும்னு சொல்லிட்டீங்க. ஹெல்த் எல்லாருமே காமனா எல்லாருமே ஹெல்த் கான்சியஸா தான் இருக்கணும். மேஷமும் அதை கொஞ்சம் பண்ணணும். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த லேசியா இருக்கிற தன்மை வந்துடக்கூடாது. பொதுவா சனி பகவான் வந்தோடனே என்ன பண்ணுவாருன்னா, முயற்சி எடுக்கிறத இன்னைக்கு ஒருத்தவங்க வர சொல்லிருக்காங்க, சரி நாளைக்கு போய் பாத்துக்கலாமே அப்படின்னு ஸ்கிப் பண்ண தோணும். அது பண்ணக்கூடாது. இப்ப 7ஆம் பார்வையா பாப்பான்னு சொல்லியிருக்கேன். சோ அப்ப அவங்களுக்கு திருமணம் வாழ்க்கை கண்டிப்பா வீட்டுல சந்தோஷமா நிகழ்வா நடக்கும். முயற்சி போதும் நடக்கும். நான் வீட்டுக்கு உட்காந்துட்டு எனக்கு பொண்ணாமையிலன்ற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. நிறைய பேருக்கு வந்து பேசலாம் நின்றுருக்கும். சட்டு முடியாது வேண்டியது என்னடா அப்படின்ற மாதிரி இழுத்துட்டே இருக்கு ஜவ்வான்ற மாதிரி இருக்க விஷயங்கள் இப்ப கிளியர் ஆக போகுது. பட் இவங்க அதை முயற்சி எடுக்கணும். ஒரே விஷயம் என்னன்னா, சோம்பேறித்தனத்தை இவங்க தூக்கி தூரம் போட்டுறணும். ஓகே, எந்த அளவுக்கு எஃபோர்ட்டிவா இறங்கி களத்துல வேலை பாக்குறவங்க அந்த அளவுக்கு வேலையோட டைம் இருக்காது. அந்த அளவுக்கு பிஸி ஷெட்யூல். எவ்வளவு ரொம்ப பணம் சம்பாதிச்சு சேர்க்கணும்னு நினைச்சாங்க இந்த டைம் சேர்த்துக்கலாம். ஒண்ணு உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுவீங்க, நீங்க சம்பாதிச்சு கொண்டு ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருங்க. அழகாக சேர்த்தாங்க வந்து இந்த 2 வருஷத்துல நீங்க சேர்க்கக்கூடிய அமௌண்ட் உங்க வாழ்நாள்ல பின் வாழ்க்கைக்கு தேவையான அமௌண்டா அது அழகா கன்வே பண்ணிக்கக்கூடிய தன்மை வரும். அதை மட்டும் கரெக்டா பண்ணவும் போதும். ஒய்ஃப் ஹஸ்பண்ட் 2 பேருமே நிச்சயமா.